ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து கடந்த வாரத்தில் தியானித்த அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை தொடர்ந்து தியானித்து நான் அந்த வார்த்தைகளை இன்றைக்கு முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இவ்விதமாய் நாம் வாசிக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மை தகுதியாக்கும் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அந்த தலைப்பிலே நாம் கடந்த வாரத்திலே தியானித்தோம். நம்மளை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆனால் உலக காரியத்திற்கு இந்த தகுதி செல்லாது. ஏன் செல்லாது? உலகத்திலே ஒரு வேலை செய்ய வேண்டும், ஒரு கம்பெனியில் இணைய வேண்டும், ஒரு காலேஜில் போய் லெக்சரராக மாற வேண்டும் என்றால் அதற்கு திடீர்னு ஒரு ஆளை கூப்பிட்டு ஒரு தகுதி, நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னு செய்ய வைக்க முடியாது. அது முறைப்படி செய்யப்படுதல், அங்கே சில வரிசைப்படுத்தல் வைத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வரிசையாக என்ன செய்யறதுக்குன்னு படிப்பு இருக்கிறது. +2 முடிக்கணும், அப்புறம் காலேஜ் படிக்கணும், காலேஜில் ஒரு 4-5 டிகிரி படிக்கணும், அந்த டிகிரி படித்தா அதுக்கு தகுந்த ஊதியம், அதுக்கு தகுந்த வேலை. ஆனால் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்க. ஆனால் கர்த்தருடைய காரியத்தில் வரும்போது ஆண்டவர் பேதைகளை என்ன செய்கிறாராம்? தெரிந்து கொள்ளுகிறார். எதுக்கு? ஞானிகளை வெட்கப்படுத்த. என்ன ஞானிகளை வெட்கப்படுத்தனா, கஷ்டப்பட்டு படித்து ஞானியான ஒருவருக்கு முன்பு கர்த்தர் பேதையான ஒருவனை தகுதியாக்கி ஞானியைப் போல ஞானிக்கு தக்கதாக பேசத்தக்க அளவுக்கு கர்த்தர் அவர்களை உயர்த்துகிறாராம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ட்ரைனிங் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டுட்டோம், மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்திலே நம்ம பார்த்தா ஒரு வித்தியாசம் இருக்கணும். நம்மளை பார்த்தா ஒரு வித்தியாசம் இருக்கணும். என்ன வித்தியாசம் என்றால், இவர்களுடைய நிலைமை, இவர்கள் யார் என்று நமக்கு தெரியுமே, ஆனால் இவர்களுடைய செயல், இவர்களுடைய பேச்சு, இவர்களுடைய நடக்கை இப்பொழுது வித்தியாசமாக இருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்றால் அவர்களுக்குள் இயேசு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு வந்ததுனால நாம் தகுதி அடைகிறோம். நமக்குள்ளே ஒரு தகுதியை அவர் கொடுக்கிறார். அப்போ அவர் தகுதியை தரும்போது நாம் சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. தேவனுடைய காரியத்தை உலக காரியத்துக்கு ஒப்பிட்டு தகுதியை கம்பேர் பண்ணக்கூடாது. தேவனுடைய விஷயத்தில் எந்த விஷயத்தையும் உலக பிரகாரமான தகுதியை போல, திறமையை போல, தாளந்தை போல தேவனுடைய காரியத்தில் எந்த விஷயத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. காரணம் என்ன? இங்கே ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வதும் அங்கீகரிப்பதும் எதன் அடிப்படையில் என்று சொன்னால் நம்முடைய அர்ப்பணிப்பு. ஹல்லேலூயா. நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம், நாம் அவரை நம்பி இருக்கிற நம்பிக்கை, நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டபடினாலே அவர் நமக்குள்ளே பரிசுத்த ஆவியை அருளி. இப்போ எப்படி இந்த தகுதி நமக்கு டக்குன்னு வருது? எப்படி உடனே கிடைக்குது இந்த தகுதி என்று சொன்னால் சிம்பிள். என்னன்னா, நாம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ளே வந்துடுறோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட உடனேயே பரிசுத்த ஆவியானவர் நம்மளை என்ன செய்ய ஆரம்பிச்சிடுறாரு? வழி நடத்த, டீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நாம் என்ன விதமாய் பேச வேண்டும் என்று, என்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று எல்லாத்தையும் யார் சொல்லி கொடுக்கிறார்? ஆவியானவர் சொல்லி தர்றாரு. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இன்ன விதமாய் பேச வேண்டும் என்று அவர் உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை என்ன செய்வாராம்? கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அவர் ஏற்ற வார்த்தைகளை கொடுப்பார். சில நேரம் எனக்கு ஜெபிக்க தெரியலனா கூட, எனக்கு நான் ஜெபிப்பது எப்படி என்றே தெரியாத எனக்கு, நான் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவருடைய சமூகத்தில் வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் வைப்பதற்கு அவர் எனக்கு என்ன செய்கிறாராம்? உதவி செய்கிறார். அவர் எனக்கு உதவி செய்கிறார். அப்ப அவர் செய்கிற அந்த உதவியில எனக்கு தகுதி வருகிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்தவர் என்னிடத்தில் இருக்கிறார். இந்த உலகம் படித்தவர்களை வைத்து முயற்சிக்கிறது. ஆனால் நாம் எப்படி முயற்சிக்கிறோம்? படைத்தவர் நமக்குள்ளே இருக்கிறார். இவ்வளவுதான் உங்க சந்தோஷமா? ஹல்லேலூயா. படித்தவர்களை வைத்து உலகம் செய்கிற வேலைகளை படைத்தவரே உள்ளே இருந்து காரியங்களை நடப்பிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்ன? என்னை தகுதிப்படுத்துகிறவர் என் ஆண்டவர் இயேசு. உலகம் நம்மளை ரிஜெக்ட் பண்ணலாம்,
உலகம் நம்மளை வெறுத்து ஒதுக்கலாம், உலகம் நம்மளை சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், நீங்கள் தகுதி இல்லைங்க, நாங்கள் உங்களை சேர்த்துக்க முடியாது, உங்களை இந்த இடத்துல பயன்படுத்த முடியாது என்று உலகம் சொல்லலாம். ஆனால் கர்த்தருடைய காரியத்திற்கு வேலை செய்வதற்கு ஆண்டவர் தகுதிப்படுத்துகிறபடினாலே, ஹல்லேலூயா. நான் கடந்த வாரத்தில் சில சாட்சிகளாக சொன்னேன். என்னுடைய தகப்பனார் ஊழியங்கள் ஆரம்பித்து சபையெல்லாம் கட்டி எல்லாம் முடித்த உடனே எங்கள் அப்பா வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செய்ததுனால முழு நேரமாக ஒரு ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு இன்னொரு இடத்துக்கு புதுசாக ஸ்டார்ட் பண்ண போயிடுவார். ஒரே இடத்துல இருக்க மாட்டார். அப்போ இன்னொரு இடத்துல ஸ்டார்ட் பண்ண போயிடும். அப்போ இந்த சபை யார் நடத்துவானா, ஸ்தாபனத்திலிருந்து யாரை நியமிக்காங்களோ அவங்கள நியமிப்பாங்க. அப்படி ஒரு 5 சபை பூரணமாய் கட்டடத்தோடு கட்ட ஆண்டவர் உதவி செய்தார். அதில் ஒரு ஊர் ஆய்க்குடி, சரிங்களா, செங்கோட்டையிலிருந்து சொரண்டைங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்கிற ஊர். அந்த ஊரில் ஊழியத்துக்கு போகும்போது நான் தம்பி மாதிரி இருந்தேன். அந்த வயசு நான் நினைக்கிறேன் 8th 9th படிச்சுட்டு இருந்தேன். அப்போது அந்த சூழ்நிலையில் பக்கத்தில் அந்த ஊர் பேர் கம்பளி, ஒரு கிராமம், சரிங்களா. அந்த கிராமத்தில் நாங்கள் போய் சுவிசேஷம்லாம் அறிவிக்கும் போது ஒரு வயதான ஐயா, அவருக்கு 1 ஏக்கர் நிலம் வயல் இருந்துச்சு. அந்த வயலை வைத்து கொண்டு அவர் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ நம்ம போய் சுவிசேஷம் சொன்ன உடனே ஏற்றுக்கொண்டார். அந்த ஊர்லேயே முதல்ல ஏற்றுக்கொண்டது அவர் தான். ஆனால் அவர் ஸ்கூலுக்கு போனதில்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஏற்றுக்கொண்டு சபைக்கு ரெகுலராக வருவார். இங்கே இருக்கிற யாருமே அவர் ஹைட்டு கிடையாது, அவ்வளோ ஹைட் இருப்பார். சபைக்கு ரெகுலராக வருவார், ஆய்க்குடிக்கு வருவார். வந்து இப்படி பேசுகிறத ஜெபம் பண்ணுறதை கேட்டு அவர் தெரிந்து கொண்டார். அப்போ அவருக்கு தெரிந்த மாதிரி ஜெபம் பண்ணுவார். இவர் என்ன செய்வார்னா, ஊருக்குள்ளே போய் இவருக்கு எப்படி சுவிசேஷம் சொல்லணும்னு தெரியாது, எப்படி பேசணும்னு தெரியாது, இவர் படிக்கலை. ஆனால் இவர் என்ன செய்வார், யாராவது முடியலன்னு சொன்னால், இங்கே வா, எங்கே போகிற, டாக்டர்கிட்ட போகிறேன், இங்கே வா, பெரிய டாக்டர் ஒருத்தர் என்கிட்ட இருக்கார். இவர் என்ன சொல்வார், பெரிய டாக்டர் ஒருத்தர், நான் டாக்டர்னு சொல்லலை, இவர் என்ன சொல்கிறாரு, அங்கே தாங்க தகுதியை உறுதிப்படுத்துதல். அல்லேலூயா. இவர் சொல்வார், இங்கே பாரு, நீ எங்கே போகிற, டாக்டர்கிட்ட போறியா, ரைட், இங்கே வா, என்கிட்ட ஒரு பெரிய டாக்டர் இருக்கார். உடனே அவங்க எங்கே இருக்காருன்னு கேட்பாங்களா, எனக்குள்ளே இருக்காரு. இவருடைய விசுவாசமும் புரிந்து கொள்ளுதலும் எப்படி இருக்கு பாருங்க, எனக்குள்ள இருக்கிறாரு. அப்ப என்னையா, இயேசு நாமத்துல சுகம் போ, இப்படிதான் சொல்லுவார். இயேசு நாமத்துல சுகம் போ. உடனே பார்த்தா அவங்களுக்கு சுகம் ஆயிரும். உடனே அது என்ன ஆகி போச்சுன்னா, ஊருக்குள்ள ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு. என்ன, இந்த ஐயா வீட்டுக்கு போனா உடனே என்ன ஆயிடுது, சுகம் ஆயிடுது. அவர் யாரு கிடையாது, டாக்டர் இல்லை, அவர் யாரு கிடையாது, மருத்துவர் கிடையாது, கமௌண்டர் கிடையாது, இன்னும் என்ன சொல்வீங்க, இந்த ஊர்ல சித்த மருத்துவர்லாம் கிடையாது, எதுவுமே படிக்கல, அவருக்கு எதுவுமே தெரியாது. ஆனா என்ன நடக்குது, சுகம் கிடைக்குது. என்ன, அவரை தகுதிப்படுத்தினவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தெரியுமா, அந்த ஊர்ல இப்போ ஏஜி சபை ஒன்று கட்டி போன மாதம்தான் திறப்பு விழா பண்ணாங்க அந்த கிராமத்தில். ஹல்லேலூயா. கடந்த சில வாரத்துக்கு முன்பு நம்மத்தில் தேவகுமார் பிரதர் கூட ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க போய் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு அங்கே என்ன கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுதாங்க நீங்களும் நானும் தகுதி அடையுதல். இந்த உலகத்தில் தேவனுடைய காரியத்தை படித்த அறிவில் படிப்பின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியாததை தேவ பலத்திலே தேவ ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. நாம் கடந்த வாரத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் தியானித்தோம். இந்த நாளிலே யார் தகுதியா இருக்க முடியாது என்பதெல்லாம் நாம் தியானித்தோம். அப்ப ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி ஒரு காரியத்தை செய்ய வைக்கும் போது அந்த தகுதியாகுகிற காரணத்திலே சில வேளைகளிலே நான் இப்படி சொல்லி கொண்டு இருக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, எரேமியாவை ஆண்டவர் அழைத்த பொழுது அவன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா, அவன் பேசினது என்ன, 6ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், எப்படி இருக்கிறேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ, சின்ன பிள்ளை என்னதான் சொல்லும், சின்ன பிள்ளை, நீங்க என்னைய கூப்பிட்டு இதை செய்ய சொல்றீங்களே, எனக்கு இதை பற்றி விவரமே தெரியாது, இதை பற்றி எனக்கு எப்படின்னு தெரியாது. இப்போ நான் உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஊழியம் செய்யுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்கிட்ட என்ன தான் சொல்வீங்க, எனக்கு இதை பற்றி தெரியாது. உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கு செய்ய தெரியாதுன்னு எனக்கும் தெரியும், செய்ய முடியாதுன்னு எனக்கு தெரியும். உலக ரீதியில் பார்வையில் பார்த்தா நம்மளை தகுதி இல்லாத மாதிரி கூட என்ன செய்யும், தெரியும். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியாது தான், எனக்கும் ஆரம்பத்தில் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ எரேமியா தீர்க்கதரிசிட்ட ஆண்டவர் பேசின உடனே அங்கே தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நான் சிறு பிள்ளை. ஆண்டவர் உடனே, அப்படியா, நீ ஓரமாக நில்லு, நீ ஓரமாக போ,
நீ யாரு? சிறு பிள்ளை, நீ ஓரமா போ. அப்படியா சொன்னாரு? அப்படியெல்லாம் ஒன்றும் நீ சொல்லாத, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியை தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள்? என்னை தகுதிப்படுத்துகிறவர் என் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. சாத்தானுடைய தந்திரமே என்ன தெரியுமா? உங்கள் பாவத்தை அடிக்கடி உங்களுக்கு சொல்வது இல்லாமல் நீங்கள் தகுதியற்றவர்கள் என்று உங்களை பேசுறது அவனுடைய வேலையே. ஏனென்றால் இயேசு என்னை தகுதி ஆக்குகிறார். சாத்தானுடைய தந்திரம் என்ன? நான் தகுதி இல்லை. பழைய ஏற்பாட்டின் முறைப்படி நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் கடந்த வாரத்தில் குறித்து அதிகமாய் தியானித்தோம். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போனோம்னா அதுக்கு சில என்ன உண்டு? தகுதி உண்டு. ஏன் ஆண்டவர் அப்படி ஒரு தகுதியை வச்சிருக்கும் போது இப்போ நீங்கள் ஏன் பாஸ்டர் அதை மாத்துறீங்க? அப்போ ஆண்டவர் தேவ ஆலயத்துக்குள் வாசம் பண்ணினார். ஆகையினாலே அங்கே என்ன தேவைப்பட்டுச்சு? ஒரு தகுதி தேவைப்பட்டுச்சு. இப்போ ஆண்டவர் எங்கே வாசம் பண்ணுறாரு? சத்தமாக சொல்லுங்க. இப்போ எனக்குள்ளே, நமக்குள்ளே, நம்ம எல்லாருக்குள்ளும் வாசம் பண்ணுகிறபடியால் அப்படி ஒரு தனியாக பிரத்யேகமாய் ஒரு மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒன்று இப்போ இல்லவே இல்லை. இப்போ அப்போ என்ன இருக்குது? எல்லா இடமும் பரிசுத்த காரியம், எல்லாமே தேவனுக்குரியது. காரணம் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரெண்டுக்குள்ள மாற்றம் புரியுதா உங்களுக்கு? ஆசரிப்பு கூடாரத்துக்கும் இப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தேவன் அங்கு மட்டும் வாசம் பண்ணினார், அங்கிருந்து மட்டும் பேசினார். ஆனால் இப்பொழுதோ எனக்குள்ளே, நம்ம எல்லாருக்குள்ளும் அவர் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று அவரிடத்தில் வந்து கேட்ட பொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு, உங்களோட தான் இருக்கு, உங்களுக்குள்ளதான் இருக்குது. அப்ப நான் அதை புரிந்து அந்த தகுதியை நான் டெவலப் பண்ணும்போது, அந்த தகுதியை நான் வளரச் செய்யும் போது, அந்த தகுதியை புரிந்து நான் செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது கர்த்தர் மகிமையாய் கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயத்தை புரியணும். எனக்கு தகுதியை கர்த்தர் தருகிறார். சில நேரம் நாம் அந்த காரியத்தை செய்ய முயற்சிக்கும் போது சில வேளையிலே நம்மை எதிரடையான விஷயங்களாக பேசுகிறவர்களும் உண்டு. இப்போ இயேசு சிலுவையிலே அவர் நமக்காக அடிக்கப்படுவதற்கு அவர் தன்னை தகுதியாக்கி கொண்டு சிலுவையில் தொங்குகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள், மத்தேயு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரத்தில் அவர் சிலுவையிலே நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிதாவானவர் அவர்தான் பலியாகணும்னு சொல்லி அவரை நியமித்திருக்கிறார். அப்போ இவர் தன்னை தியாகமாக பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பலியை நிறைவேற்றுவதற்கு இவர் தன்னை அர்ப்பணித்து இப்போ சிலுவையில் அடித்து இது தொங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு குரூப் வருது. 39ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கினா என்ன அர்த்தம்? ஏளனமா துலுக்கினா இப்படி ஆட்டி இல்லை, அப்படி ஏளனமா பார்த்து நீ எல்லாம் அப்படி சொல்லுவோம்ல, நீ எல்லாம் அப்படின்னு ஒரு இதை ஏளனமாக பேசி, நீ அவ்வளோ பெரிய அறிவாளியா, நீ அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு எல்லாம் தெரியுமா, உனக்கு எல்லாம் புரியுமா, நம்ம சபையாக இருந்தால் நீ பரிசுத்தமா, நீ உன் யோக்கியதை தெரியாதா, நீ பாவம் பண்ணுறது தெரியாதா, இப்படியெல்லாம் நம்ம பேசி ஆளை கெடுத்து விட்ருவோம். ஆர்வமாக ஆசையாக இருக்கிற ஆளை என்ன பண்ணி விட்ருவோம்? கெடுத்து விட்ருவோம். அப்போ இயேசு சிலுவையில் தொங்கும் போது அதே குரூப் வருது. என்ன சொல்லுது? தலையை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ள கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். அவர் ஏன் தொங்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? நீர் தேவனுடைய குமாரன். இப்ப ப்ரூஃப் பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நம்மளா இருந்தா உடனே டக்குன்னு ஆணியெல்லாம் கழட்டி வச்சுட்டு இறங்கி வந்து, பத்தியா நீ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கியா? இனிய எல்லா இடத்துலையும் நம்ம தகுதியை பற்றி நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்டணுங்கிற அவசியம், சத்தமாக சொல்லுங்கள், எல்லாருக்கும் காட்டிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் நான் இல்லைங்க ஆண்டவர் தாங்க சொன்னாருங்க, இல்லைங்க ஒரு தடவை நீங்கள் புரிஞ்சிட்டீங்களா போயிட்டே இருங்க. அல்லேலூயா. தலையை துளுக்கிற ஆளெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சத்தமாக சொல்லுங்க ஆமென். ஏன் என்றால் தேவன் தன்னுடைய திட்டத்தை செய்யும்போது இடையில பேசுகிற ஆள் கரெக்டாக பேசுகிறாங்க பாருங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்க? தேவாலயத்தை இடித்து
ஆனால் அவர் சொன்னது உண்மை தானே, அவர் சொன்ன செய்தியும் உண்மை, நடக்க போகிறதும் உண்மை தானே, அதை கரெக்டாக பாயிண்டாக பேசுகிறாங்க பாருங்க. எப்போதுமே சாத்தானுடைய தந்திரம் எப்போதுமே எப்படி இருக்குன்னா, வசனத்தை கரெக்டாக பேசும், ஆனால் குழப்பி விட்டுரும். அப்போ இங்கே என்ன நடக்கு பாருங்க, தலையை துலுக்கி பேசி நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்து கொள்ள திராணி இல்லை, இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கிவர். என்ன கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை, சிலுவையினுடைய அந்த பாடுகளை முழுமை பெற விடாமல், எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அந்த சிலுவையினுடைய காரியத்தை ஃபினிஷ் பண்ணி முழுமையாகி அந்த சிலுவையிலேயே அவர் அந்த சரீரம் மரிக்க வேண்டும். அந்த கேப்ல அது மரிக்க விடாம இவங்க என்ன பேசுறாங்க? ஆமா, டெம்டேஷன், என் தன்மானத்தை என்ன பண்ணிட்டாங்க, தொட்டுட்டாங்க. தன்மானத்தை தொட்டா, நீங்கள் தேவனால் தகுதியாக இருந்தால் மாம்ச ரீதியில் உங்க தன்மானத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அதை நீங்கள் கிறிஸ்துவுக்குள் கையாள வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆவியில் நிறைஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து வீட்டுக்கு போனால் அடுத்த 1 மணி நேரத்தில் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி இருக்கணும்னா, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 20 கெட்ட வார்த்தை 200 மோசமான வார்த்தை பேசுகிற அளவுக்கு அவங்க உசுப்பேற்றி உங்களை பிரச்சனை பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்யணும்? அங்கே தாங்க உங்கள் தகுதியை வெளிப்படுத்துகிற காரியம். அல்லேலூயா. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ நம்மை தகுதிப்படுத்தினவர் அவராக இருக்கிறபடினால் அவர் என்ன செஞ்சார்? நீர் அப்படி இறங்கி வந்தால் உண்மை நாங்கள் என்ன செய்வோம்? விசுவாசிப்போம். இன்னொரு குரூப் என்ன சொல்லுகிறது? தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமா இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். பக்கத்தில் இருந்த அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டிருந்த கல்லரும் என்ன பண்ணாங்களாம்? அப்படியே அவரை நிந்தித்தார்கள். இப்போ எல்லாரும் சுத்தி சுத்தி எதை பேசினாங்க? என்னத்தை டச் பண்றாங்க? இயேசுடைய ஈகோவை டச் பண்றாங்க, தன்மானத்தை டச் பண்றாங்க. இயேசுவே, நீர் பிரசங்கம் பண்ண பிரசங்கத்து மாதிரி நடக்க முடியுமா உங்களால்? நீ ரட்சித்துக்கிற, எவ்வளோ பேரை ரட்சித்தீர், செத்தவனை எழுப்பினீர், லாசருவெல்லாம் உயிரோட எழுப்பினீர், எவ்வளோ வேலையை செஞ்சீர். இவ்வளோ வேலையை செஞ்ச நீங்கள் இப்போ சிலுவையில் இருந்து இப்படி தொங்கி கஷ்டப்பட்டா என்ன அர்த்தம்? அப்படிங்கிறக்குள்ளே இறங்க வேண்டாமா? இப்போ தாங்க இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன செய்யணும்? பேசுகிற ஆள் என்ன பேசுதுன்னு உங்களுக்கு புரியணும். பேசுகிற ஆள் என்ன பேசுது? இயேசுவினுடைய அவரால் அவருக்கு ஏற்படுத்தி இருக்கிற அந்த தகுதியை முறிப்பதற்கு, ஏன்னா அவர் சிலுவையிலே அதை செய்து முடிக்க வேண்டும். அப்போதான் அவர் யாரை ஜெயித்ததாக அர்த்தம்? சாத்தானை ஜெயித்ததாக அர்த்தம். அப்போ நீங்களும் நானும் தேவனால் அவருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கும் பொழுது, நாம் அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கும் போது, இதை தகுதி இல்லை என்று சொல்வதற்கு அவன் வந்தாலும் தலையை துலுக்கினாலும் ஒரு ஆப்ஷனும் அவனுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. அப்ப என்னை தகுதிப்படுத்தினவர் என் ஆண்டவர் இயேசு. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எப்போதும் உங்க சிந்தையில் இருக்கணும், என்னை தகுதிப்படுத்தினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னுடைய தகுதி அவரால் வருகிறது. அதைத்தான் நம்ம வாசித்தோம் அந்த முதல் வசனத்தில். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல் ஒன்றையும் யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே, எங்க முயற்சியில் ஒன்றும் இல்லைன்னு எங்களுக்கே தெரியுதுங்க, எங்களுக்கே தெரியும். ஆனால் எங்களை தகுதியாக்கினவர் யாருன்னு நாங்க விசுவாசிக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்தினவர் தேவன். ஹல்லேலூயா. அவர் அதற்காக கிரயம் செலுத்தி இருக்கிறார், ஆகினால் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தகுதிப்படுத்தினவர் என்னை தகுதி ஆக்கின பிறகு நான் அந்த தகுதியான காரியங்களை, செயல்களை சரியாய் வெளிப்படுத்த வேண்டும். ஒருவர் டாக்டருக்கு படித்திருப்பார் என்றால் அடிக்கடி அவர் கழுத்தில் என்ன தொங்கணும்? ஆமாம், அது தொங்கணும். காதில் ஒன்றை மாட்டி அப்படி அங்கங்கே தொட்டு பார்ப்பார். அது உள்ளுக்குள்ளே உருன்னு சவுண்டெல்லாம் ஒரு காதுக்குள்ளே நல்லா என்ன செய்யும்? கேட்கும். நான் ஒரு நாள் அதை எடுத்து காதில் வச்சுட்டு டப்புன்னு வாங்கி தட்டிவிட்டேன். தட்டினா மைக்கு மாதிரி காதுக்குள்ளே அட்டிக்குது அந்த சத்தம். அப்போ ஒரு டாக்டர்னு சொன்ன உடனே கழுத்தில் தொங்கும் அவருக்கு. அதை வச்சுக்கிட்டே இருப்பார். சும்மா நார்மலாகவே ஜிஹெச்சுக்கு போங்க, எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம்னா அந்த கழுத்தில் தொங்கும். அவர் தான் சீனியர் டாக்டர். ஆனால் வெள்ளை சட்டை போட்டிருக்க எல்லாரும் யாரும் கிடையாது, டாக்டர் கிடையாது. ஸ்டூடெண்ட் டாக்டர் இருக்காங்க, அவங்க கழுத்தில் யார் கழுத்துலையும் இருக்காது, அவங்க கையில் தான் பிடிச்சிட்டு போகணும். இதெல்லாம் வித்தியாசம் இருக்கா? நீங்கள் போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. கையில் தான் பிடிச்சிருக்கணும், கழுத்தில் போடக்கூடாது. கழுத்தில் போட்டால் தான் நீங்கள் என்ன டாக்டர்னு அர்த்தம்? குவாலிஃபைடு டாக்டர்னு அர்த்தம். கையில் வச்சுருந்தா என்ன அர்த்தம்? இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். இதை போய் எப்படி பாஸ்டர் இதெல்லாம் கவனிக்கணும். நாங்கள் உடனே எதுக்கு அவர் ஏன் கையிலே வச்சுக்கிட்டு தெரியாரு, இவர் ஏன் கழுத்தில் போட்டிருக்காரு? போலீஸ் பாருங்க,
அதே மாதிரி தான் போலீஸ்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கருப்பு பெல்ட் போட்டு கருப்பு பேண்ட் கருப்பு ஷூ போட்டிருப்பாரு, அவரும் போலீஸ் தான். ப்ரௌன் கலரில் 2 ப்ரௌன் இருக்கு, அந்த ப்ரௌனில் வித்தியாசமாக ப்ரௌன் போட்டு ஷூ போட்டிருப்பாரு, ப்ரௌன் ஷூ தான் போட்டிருப்பாரு, அதுலேயும் வித்தியாசம் இருக்குது. இன்னொன்று ஷைனிங்காக இருக்கும், பெல்ட் அப்படியே நல்லா ஷைனிங்காக இருக்கும், ஷூவும் ஷைனிங்காக இருக்கும். அப்படின்னா அதுக்கு ஒரு கிரேடு, ஸ்டாரில் ஒரு கிரேடு. இதெல்லாம் என்னதுங்க? என்னை நான் தகுதிப்படுத்தினேன் என்பதற்கு நான் வெளிப்படுத்துகிற அடையாளம். அல்லேலூயா. அது போலவே கிறிஸ்து உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறபடியினால் நீங்களும் அதை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். அந்த தகுதியை நீங்கள் வெளிப்படுத்தி அதற்கு ஏற்ற விதத்திலே நீங்கள் செய்தால் மட்டும்தான் நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள் தகுதியாக இருக்கிறோம் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டிய விஷயம். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறோம், ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தியிருக்கார் அப்படின்னு எப்படி அதை காண்பிப்பது? அதை பிறருக்கு காண்பிக்கிறது எப்படி என்று சொன்னால், அதை நாம் அடிக்கடி செய்வதற்கு ஏதுவாக 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்கிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை என்ன செய்ய வேண்டும்? அலங்கரிக்க வேண்டும். நான் அதை இப்படி சொல்லுகிறேன். முதல் பாயிண்டாக இன்றைய செய்தியிலே இதை நான் இப்படி தலைப்பாக வைக்கிறேன். தகுதிக்குரிய செயல்கள். தகுதிக்குரிய செயல்கள். தகுதிக்குரிய செயல்களிலே முதல் காரியம் என்னவென்றால் தகுதியான அலங்கரிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை காண்பிப்பதற்கு என்னிடத்திலே தகுதியான என்ன இருக்கணும்? அலங்கரிப்பு இருக்கணும். என் அலங்கரிப்பு எப்படி இருக்கணும்? அலங்கரிப்பு என்றால் 2 விதமான அலங்கரிப்பு. ஒன்று என் ஆத்துமாவிலே அலங்கரிப்பு, இன்னொன்று என் சரீர தோற்றத்திலே அலங்கரிப்பு. அப்போ இந்த அலங்கரிப்பு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? இப்போ சில விஷயங்களை நாம் உலக பிரகாரமான விதத்திலே கவனிக்கும் போது, உலகத்திலேயே நாம் ஒரு இடத்துக்கு போகும்போது, ஒரு ஆஃபீஸரை பார்க்க போகும்போது அங்கே எப்படி போக வேண்டியிருக்குது? அதற்குரிய வஸ்திரம், அதற்குரிய வஸ்திரம். சும்மா அப்படி என்ன செய்ய மாட்டீங்க? போக மாட்டீங்க. சில நேரம் ஹாஸ்பிட்டலில் போய் வெளியே உட்காந்துருந்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் வந்து ஒரு பேக் வச்சுட்டு டை கட்டிட்டு வந்து உட்காந்துருப்பார். ஏடா நம்மலாம் முடியலன்னு இப்படி ஒரு மாதிரியா உட்கார கூட முடியல, நிற்க கூட முடியல, அம்மாடி ஆத்தாட்டி நின்றுட்டு இருக்கோம். ஒருத்தர் மட்டும் எப்படி உட்காந்துருக்காரு? டை கட்டி உட்காந்துருக்காரு. அவர் யார் அப்படின்னா, அவர் தான் உங்களுக்கு கொடுக்க போகிற மாத்திரையை பற்றி சொல்லுறதுக்கு வந்திருக்காரு டாக்டர்கிட்ட. டாக்டர் எங்ககிட்ட இப்படியெல்லாம் மாத்திரை இருக்குது. அவர் என்னன்னு சொல்லுவாங்க? மெடிக்கல் ரெப். அவர் சும்மா வரமாட்டார், நம்மளை மாதிரிலாம் போக மாட்டார். அவர் எப்படி தான் போகணும்? டை கட்டி நீட்டாக இருக்கணும். அவர் டாக்டர் உள்ளே திறந்த உடனே டாக்டர்கிட்ட அவர் பேசுகிற வார்த்தை, யோ டாக்டர் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்ட்டு போக முடியாது. அவர் எப்படி தான் போகணும்? குட் மார்னிங் டாக்டர். என்னது அது? ஏன் அப்படி செய்யணும்? ஏன் அப்படி செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா, அந்த உட்கார்ந்து இருக்கிறவர் டாக்டரு, இவர் வந்திருக்கிறவர் மெடிக்கல் ரெப்பு. இவர் அங்கே போய் இப்போ என்ன செய்கிறாரு? அந்த மெடிசனை ப்ரமோட் பண்ணுறாரு. ப்ரமோட் பண்ணும்போது இவர் அங்கே போய் எப்படி தான் சொல்லணுங்க? அங்கே இருக்கிறவர் யார் என்பதை அறிந்து அவருக்கு ஏற்றார் போல அதை பேசி, அதை உணர்த்தி, அதை புரிய வைத்து, இவர் உள்ளே போகிற வேகத்தை பார்த்தே டாக்டருக்கு பிடிக்காமல் போச்சுன்னு வச்சுக்கோம். இவருடைய அந்த வேகம் வந்து அவருக்கு பிடிக்கல. உடனே டாக்டர் ஒன்றும் சொல்ல மாட்டார். எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு, ஓகே எங்களுக்கு வேணும்னா உங்களை தொடர்பு கொள்கிறோம், போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவார். ஏன் டாக்டர் வாங்கலையா? வாங்கலான்னு தான் இருந்தேன். நீ வெளிப்படுத்தின அப்ரோச் அல்லது நீ வந்த விதமே எனக்கு என்ன செய்யலை, பிடிக்கல. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் உலகம் நடந்துக்கிட்டு இருக்குது. உலக வழக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. ஆனால் நீங்களும் நானும் தேவனால் தகுதி அடைந்து இருக்கிறோம். ஆனால் தேவனால் தகுதி பெற்றாலும் வாழ்கிறது எங்கே தான் வாழ்கிறோம்? உலகத்தில் தான் வாழ்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் நான் என்னுடைய தகுதியிலே இப்பொழுது எனக்கு உலக ரீதியாக படிப்பு தகுதி இருக்கிறது, திறமை தகுதி இருக்கிறது, தாளந்து தகுதி இருக்கிறது. அதையெல்லாம் விட இப்போ மேன்மையான ஒரு தகுதி வந்திருக்குது. இப்போ என்ன தகுதி? இப்போ புதுசாக எனக்கு ஒரு தகுதி வந்திருக்குது. என்ன தகுதி? நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. நான் ரட்சிக்கப்பட்டவன் என்ற தகுதி இப்போ எனக்கு வந்திருக்குது. இந்த ரட்சிப்பின் காரியம் எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு என் பாவத்தை எல்லாம் என்ன செய்துட்டார்? மன்னித்து விட்டார். அவர் என்னை விடுவித்திருக்கிறார். நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நித்திய காலமாய் வாழ்வதற்காக அவர் என்னை அவருடைய இரத்தத்தினால் மீட்டிருக்கிறார். ஆகையினாலே நான் இப்பொழுது எங்க சொந்தமானவன்? பரலோகத்துக்கு சொந்தமானவன். தேவ எக்காலம் தொனிக்கும் போது அதற்கு போவதற்கு ஆயத்தமாய் இருக்கத்தக்க அவர் என்னை ரட்சித்து விட்டார், மீட்டு விட்டார். ஆகையினாலே அந்த தகுதியை அடைந்தவன்.
அப்படின்னு ஒரு புது தகுதி இப்போ எனக்கு வந்திருக்குது. இதை எப்படி நான் காமிக்கிறது? இதை எப்படி காண்பிக்கிறது? இதை நீங்க சரியா காண்பித்தால்தான் உங்கள் தகுதி உறுதியாக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆனால் தேவனால் தகுதி உண்டானாலும் அந்த தகுதியை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணுமா? ஆமா, அவர் நம்முடைய செயல்பாடு ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி மூலமாக, ஆவிக்குரிய செயல் மூலமாக நாம் தகுதி அடைந்ததை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் இந்த உடை வசதிக்கு ஏற்றார் போல எப்படி வேணாலும் முடித்துக் கொள்ளலாம். ஆனால் அதையும் கூட ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த உடையில கூட என்ன தெரியணுமா? ஒரு வித்தியாசம் தெரியணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆகையினால தான் சில சபைகளிலே எல்லாரும் ஒன்று போல இருக்கட்டும், எல்லாரும் என்ன போட்டு வந்துருங்க? வெள்ளையை போட்டு வந்துருங்க. பெண்களாக இருந்தால் ஒயிட் சாரி கட்டிடுங்க, ஆண்களாக இருந்தால் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்துருங்கன்னு ஒரே தீர்மானமாக முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த உடை விஷயத்தில் கூட நம்ம ஏன் அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் சரியாய் நடத்துவதற்கு அவர் சில விருப்பங்களை வைத்திருக்கிறார். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி நான் ஒன்று உணர்த்த விரும்புகிறேன். யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே பேசும் பொழுது மோசேயின் இடத்துல சொல்லும்போது, உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு, என்ன பொருட்டு? மகிமையும் அலங்காரமாய் இருக்கும் பொருட்டு நீ என்ன செய்ய, அவனிடத்தில் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. பார்ப்பதற்கு ஒரு பரிசுத்த சிந்தை வருவதற்கு ஏதுவாய், பார்ப்பதற்கு ஒரு பரிசுத்த தன்மை வருவதற்கு ஏதுவாக அவனுக்கு எதை உண்டு பண்ணுவாயாக? ஒரு பரிசுத்த வஸ்திரத்தை உண்டு பண்ணுவாயாக. உண்டு பண்ணி அவனுக்கு நீ உடுத்துவாயாக. காரணம், அவனும் எதை பெற்றிருக்கிறான்? அழைப்பு பெற்றது யாரு? அழைப்பு பெற்றது யாரு? மோசே. இப்ப நடத்துவதற்கு அழைப்பு பெற்றது மோசே. ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குவதற்கு ஆண்டவர் சொன்னது யார்கிட்டனா? மோசேட்ட. ஆனா அவன் கூட இருக்கிற ஆரோனுக்கும் இப்ப என்ன செய்ய சொல்றாரு? வஸ்திரத்தை போட்டு விடு. இல்லை இல்லை, ஆண்டவர் அவன்கிட்டலாம் ஆரோன்ட்ட ஒண்ணுமே பேசல, அவசியம் இல்லை. உங்களை ஒருவன் மோசேயினால் நடத்தப்படுவானால், மோசையின் ஊழியக்காரனாய் இருந்த யோசுவாவையே ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? மோசையோடு கூட இருந்த யோசுவாவை மோசைக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்கூடையும் இருப்பேன். ஏன்னா நீ மோசை கூட நல்லா இருந்த, மோசை சொன்ன எல்லா பணிவிடைகளையும் செய்த. ஆகையினாலே மோசையின் ஊழியக்காரனாகிய உன்னை என்னுடைய ஊழியக்காரனாக என்ன செய்து கொள்ளுகிறேன்? ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு இந்த தகுதியை நாம் உணர வேண்டும். எனக்கு அடிக்கடி இந்த தகுதி விஷயத்தில் எனக்கு இயேசு தம்முடைய சீஷர்களை தெரிந்தெடுத்ததில் தான் ரொம்ப இதாக இருக்கும். கடலில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான், உடனே கூட்டு வந்துட்டார் ஊழியத்துக்கு. எல்லாம் வா, ஊழியத்துக்கு வா போவோம். அவங்களுடைய தகுதி என்ன? அவர்களுடைய படிப்பு என்ன? எதுவுமே கிடையாது. எல்லாம் வா, ஊழியத்துக்கு போவோம். நான் இன்று முதல் உங்களை என்ன ஆக்க போகிறேன்? மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றப்போகிறேன். அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன? வலையை அப்படி தூக்கி விரித்து போட்டால் பிடிக்கிறதெல்லாம் பிடிச்சி அப்புறம் மீனை தரம் பிரித்து விற்பாங்க, அவ்வளோதான் தெரியும். அதே வேலையை எங்கே வந்து செய்ய சொல்கிறாரு? ஊழியத்தில் இங்கே வா, நீ இங்கே வா, ராஜ்யத்துக்காக வலையை போடுவோம், வர்றதெல்லாம் பிரித்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்துருவோம். 12 பேரை ஆண்டவராக இயேசு தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. 12 பேருக்கும் என்ன தகுதி? அதில் சிலர் மருத்துவராக இருந்தார்கள், சிலர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஃபீல்டு. அதில் முக்கியமான ஃபீல்டு என்ன ஃபீல்டு தான்? மீன் பிடிக்கிற ஃபீல்டு. ஆனால் ஆண்டவர் அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று என்ன செய்தாராம்? தகுதிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு எல்லாரும் தேவை. வேதத்தில் நீங்கள் ஆண்டவர் தகுதிப்படுத்தின விதத்தை கவனித்து பார்த்தால் நிறைய பேரை அவர் தகுதிப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு நம்மை தகுதிப்படுத்துகிறவர் ஆண்டவராகிய இயேசு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அங்கே சொல்லுகிற விஷயம் என்னவென்றால், நீங்கள் அவர்களுக்கு ஒரு அலங்கரிப்பை கொடுங்கள், ஒரு தகுதியான அலங்கரிப்பு. அப்போ ஒரு பரிசுத்த வஸ்திரம் ஒன்றை கொடுத்து அவனுக்கு நீ உடுத்த வேண்டும். உள்ளான அலங்கரிப்பின் வஸ்திரத்தை குறித்து கடந்த மாதத்தில் நாம் அதிகமாய் தியானித்தோம். அப்போ இங்கே வெளிப்படையான ஒரு வஸ்திரத்தை உடுத்த சொல்லுகிறார். ஆரோனுக்கு நீ உடுத்தி விடு. அப்போ நம்ம எல்லாருமே ஒரு தகுதியான அலங்கரிப்பை பெற்றுக்கொள்வதற்கு தகுதியான வஸ்திரங்கள், தகுதியான செயல்கள், தகுதியான பேச்சுகள் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 5ஆம் வசனம் பாருங்க. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை என்ன செய்தார்களாம்? ஆமா, இது கேரக்டர் அலங்கரிப்பு. அப்போ தகுதியான ஒரு அலங்கரிப்பு நமக்கு தேவை. அந்த தகுதியான அலங்கரிப்பு முதல்ல என் வஸ்திரம், என் தோற்றம். ஆண்டவரே, என் முகத்துக்கு
என்னென்ன கலரில் இருக்கணும், எந்த அளவில் இருக்கணும்னு தந்திருக்கார். நான் அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன். இந்த முகத்துக்கு உதடு என்ன கலரில் இருக்கணும்னு அவருக்கு தெரியுது. ஆனால் நம்ம படைப்பில் மிஸ்டேக் மாதிரியே உமக்கு படைக்க தெரில, உமக்கு செய்ய தெரில ஆண்டவரே, இந்த உதடு இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் சகப்பாக நான் கொஞ்சம் டார்க்காக ஆக்கிக்கிறேன்னு சொல்லி ஒரு இதை தீட்டி விட்டுறோம். அவர் கரெக்டாக தான் படைச்சிருக்காரு. எல்லாத்தையுமே அவர் எங்கெங்கே என்ன இருக்கணும், என்ன அளவில் இருக்கணும் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் விடுறோமா நம்ம? அவர் படைப்பில் கோளாறு ஏற்பட்டது மாதிரி, படைப்பில் சரியில்லாத மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், அங்கங்கே எல்லாம் டிசைன் பண்ணி இருக்கிறதெல்லாம் குறைச்சி எல்லாம் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சிடறோம். இது நம்ம திருப்திக்கு, நம்ம ஆசைக்கு இதெல்லாம் செய்கிறோம். நான் அதை தவறு என்பதை விட அதனால் தேவநாமம் மகிமைப்படுகிறதா என்பதை கவனிச்சுக்கோங்க. நான் அதை தவறு, குற்றம் அப்படிலாம் சொல்ல வரல. நான் செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் மகிமைப்பட வேண்டும். ஆமேன். அது ஒருவருக்கு இடரலாக இருந்தால், அந்த அலங்கரிப்பு ஒருவருக்கு இடரலாக இருந்தால் அது தவறு என்று வேதம் சொல்லுகிறதை நான் இங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கேரக்டரில் கூட என் அலங்கரிப்பை காண்பிக்க வேண்டி இருக்குது, என் தகுதியை. முந்தியெல்லாம் எப்படிங்க, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் கணவனுக்கு கீழ்ப்படியவே மாட்டேன். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறிட்டேன். இப்போ என்ன செய்கிறேன், நான் கரெக்டாக கீழ்ப்படுகிறேன். இது யாருக்கும் தெரியணும். வசனம் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படாத கணவர், தேவனை அறியாத ஒருத்தர் நீங்கள் நடந்து கொள்ளுகிற இந்த கீழ்ப்படிதலின் மூலமாக அவங்க யாரை ஏற்றுக்கொள்வாங்களாம்? இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லேலூயா. அப்போ என்னுடைய தகுதியை ஆண்டவர் எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க. சும்மா இருக்கிற எனக்கு அவர் அவருடைய பிள்ளையாக்கி தகுதியை கொடுப்பார் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அந்த தகுதியை கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 21:2 பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்கு அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க, ஒரு அலங்கரிப்பை அங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்ப்பு? என் வெளிப்பிரகாரமான உடை, வெளிப்பிரகாரமான செயலில் ஒரு அலங்கரிப்பு, என்னுடைய குணத்தில் ஒரு அலங்கரிப்பு, என்னுடைய ஆயத்தத்தில் ஒரு அலங்கரிப்பு. அல்லேலூயா. இந்த மணவாட்டியை போல, புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல என்றால் அது எதை குறிக்கிறது? என்னுடைய ஆயத்தத்தை குறிக்கிறது. 3 விதமான அலங்கரிப்பு அங்கே அவசியப்படுகிறது. அப்ப அந்த அலங்கரிப்பு தான் அவசியமானதா இருக்கிறது. இப்ப தேவ ஆலயத்துக்குள்ளே நாம் வருகிறோம், இங்கே ஒரு அலங்கரிப்பு இருக்கிறது. இங்கே என்ன அலங்கரிப்பு இருக்கிறது? என்ன பாஸ்டர், இது செவுரு இன்னும் ஒழுங்காவே பெயிண்ட் அடிச்சு சரியா இன்னும் ஒயிட் பண்ணவே இல்லை, இதுல என்ன அலங்கரிப்பு? இந்த அலங்கரிப்பு இல்லை. அங்கே சொல்லியிருக்குது பாருங்க, 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. இங்கே ஒரு அலங்காரம் இருக்கு. இது என்ன அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம். தேவனுடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கொடுக்க வேண்டிய ஒரு அலங்காரம் என்ன? இங்கே பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை இங்கே செலுத்தப்படும் போது அது பரிசுத்த அலங்காரமாக மாற்றப்படுகிறது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கு அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. எதற்குங்க? தகுதியாகும்படிக்கு. என்ன தகுதி? இரண்டாவதாக என்று சொன்னால், நான் மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்திருக்கிறேன் என்ற அந்த விஷயத்தை நான் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்னிடத்தில் அந்த தகுதி தெரிய வேண்டும். என்னிடத்தில் அந்த தகுதி தெரியும் போதுதான் உலகம் நம்பும். உலகத்திற்கு நான் காண்பிக்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், விடுதலையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார், என்னுடைய இருதயத்தில் இருக்கிற மன கசப்புகளை நீக்கிறார், இன்னும் எனக்கு என்னென்ன விரோதமான விஷயங்களோ எல்லாத்தையும் சரிப்படுத்துறாருன்னா நம்ம யார்கிட்டையுமே சொல்லலை அப்படின்னா அவர் என்னை இப்படியாக எனக்கு உதவி செய்து தகுதிப்படுத்தி என்னை வழி நடத்துகிறார் என்று எனக்கு தெரியாமலே போய்விடுகிறது. ஆகையினால தான் இங்கே வசனம் சொல்லுகிறது, அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி நான் மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு
தகுதியாக இருக்கும்படி. எனக்கு 2 விதமான மரித்தோரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கிறது. ஒன்று நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது உண்டாயிற்று, இன்னொன்று அவருடைய வருகையின் நாளிலே. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இப்போ அந்த முதலாவது எழுந்திருக்கணும்ல, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அந்த மரிக்கிறதுக்கு முன்னால நான் என்ன தகுதி வச்சுக்கணும்? உயிர்த்தெழுதலுக்கு ஏதுவான தகுதியை நான் காண்பிக்க வேண்டும். இப்போ உங்களெல்லாம் அவர் தகுதிப்படுத்திட்டார். இப்போ நான் என்ன செய்யணும்? என்னை தகுதிப்படுத்தி ஒரு இடத்துல ஆண்டவர் வைத்து விட்டார். உங்களுக்கு புரியுறதுக்காக உலக பிரகாரமான ஒரு வேலையை சொல்லுகிறேன். உங்களை தகுதிப்படுத்தி ஒரு ஆஃபீஸில் ஒரு ஒர்க்கை கொடுத்தாச்சு, உங்கள்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தாச்சு. என்னன்னு சொல்லி, நீங்கள் தாங்க மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சொன்ன பிறகு அந்த கம்பெனி இப்போ அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குது? வேலைங்கிறத விட அவர் தான் மேனேஜருங்கிறத அவர் அடிக்கடி அங்கே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? தன்னுடைய அந்த ஸ்டாண்டர்டை அவர் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் அங்கே அதை செயல்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும், காண்பித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த பொசிஷன், அந்த இடத்துல அவர் தன்னை மேனேஜராக அடிக்கடி காண்பிக்க தான் அவர் பதவி அங்கே நீடிக்கும். அவர் மேனேஜருக்கு தகுதியே இல்லாதது போல நடந்து கொள்வார் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவரை நீக்கிட்டு வேற ஒருத்தரை தூக்கி என்னன்னு வச்சிருவாங்க? மேனேஜர் ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறேன். மரித்தோர் என்றால் பாவத்தில் இருந்த மரணம். நான் பாவத்தில் இருந்த மரணத்திலிருந்து நான் இப்பொழுது மீண்டிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் நம்முடைய பாவங்களை பாராதபடி அவர் என்ன செய்திருக்கிறார்? நம்மை ரட்சித்திருக்கிறார். அவர் ரட்சிக்கும் போது அவர் நம்முடைய பாவங்களை எண்ணிக்கையிடவில்லை. அவர் நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? மன்னித்தார். எப்படி மன்னித்தார்னு சொல்லியிருக்கு தெரியுமா? 103ஆம் சங்கீதத்தில், கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவாய் கர்த்தர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு மன்னித்தார். இவன் மன்னிச்சிட்டார்ல, மன்னிச்ச பிறகு இப்போ நாம என்ன செய்யணும்? அந்த உயிர்த்தெழுதலின் சாயலை, அந்த உயிர்த்தெழுதலின் அனுபவங்களை, உயிர்த்தெழுதலின் விவரங்களை நாம் சரியாய் செயல்படுத்துகிறோமா? ஹல்லேலூயா. அப்ப என்னை தகுதிப்படுத்தினவர் என்னை தகுதி ஆக்கிட்டு இப்போ என்ன கவனிக்கிறாரு? இப்போ உங்களெல்லாம் தகுதி ஆக்கிட்டாருங்க, நம்மளை எல்லாரையும் தகுதி ஆக்கிட்டாரு. இப்போ தகுதியான வேலையை செய்கிறோமான்னு கவனிக்கிறார். கவனிச்சு தான் உங்களை அடுத்த கட்ட தகுதிக்கு, இன்னும் மேன்மையான தகுதிக்கு, இன்னும் உயர்ந்த அந்தஸ்தில், இன்னும் உயர்வான இடத்துல உங்களை வைப்பதற்காக அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அப்போ ஆண்டவர் யோசிப்பார், நான் இவங்களை தகுதி ஆக்கியும் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னா அப்புறம் இன்னும் எப்படி அடுத்த கட்டமான தகுதியை எப்படி அடைய செய்வது? எப்படி உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பது? எப்படி உங்களுடைய காரியங்களை, நீங்கள் விண்ணப்பிக்கிற காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றால், அவர் ஏற்கனவே எனக்கு கொடுத்திருக்கிற தகுதியை நான் இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? நிரூபிக்க வேண்டியது இருக்கிறது. அதைத்தான் பவுல் சபைகளுக்கு தெளிவாக அவர் எழுதி கொண்டே இருக்கிறார். இங்கே நாம் வாசிக்கிறது போல பிலிப்பியருக்கு அவர் எழுதும்போது அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். 11ஆம் வசனம் பாருங்க. குப்பையாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், அவர் எப்படி சொல்றார் பாருங்க, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். என்னைய எதுக்கு தகுதி ஆக்கினாரோ அந்த வேலையை செய்யணும். உங்களை எதுக்கு ஆண்டவர் தகுதிப்படுத்தினாரோ அந்த வேலையை செய்யணும். என்னை அவர் தகுதிப்படுத்தினது, நான் மரித்தோரில் இருந்தேன், என்னை உயிர் தெழச் செய்தார். எத்தனை பேர் உயிர் தெழுந்தவங்கலாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாரும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருங்க? உயிர்ப்பித்திருக்கிறார். நாம் எல்லாரும் மரித்தோரிலிருந்து உயிர்த்திருக்கிறோம். அது எதின் அடிப்படையிலே? அவர் எனக்கு கொடுத்த தகுதி. அந்த உயிர் தெழுதலுக்கு என்னால் ஒன்றும் ஆகவே ஆகாது. என்னால் அதை செய்ய முடியாது. என் சுய பலத்தில் அதை செய்ய முடியாது. என் மாம்ச பலத்தில் அதை செய்ய முடியாது. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினால் அவர் நம் மீது அன்பு கூர்ந்து அவர் நம்மை மரித்தோரிலிருந்து என்ன செய்திருக்கிறார்? எழுப்பி இருக்கிறார். இப்போ நான் அதை காண்பிக்கணும்ல. என்னை தகுதி ஆக்கிட்டாருங்க. அந்த தகுதியை இப்போ நான் என்ன செய்யணும்? காமிக்கணும். பவுலை ஆண்டவர் தகுதிப்படுத்தினார். முதல்ல மாம்சத்தில் வந்த இயேசு தான் கிறிஸ்துன்னு அவருக்கு என்ன செய்யல? தெரியல. தெரியாதனால எங்கேயாவது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா விரட்டி போய் என்ன செய்யறதா ஒரு வேலை? அவர் அடிச்சு துன்பப்படுத்துறது அவர் வேலை. திடீர்னு ஒரு நாள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். திடீர்னு ஒரு நாள் இயேசு அவரை சந்தித்தார். இயேசு அவரை சந்தித்து அவரிடத்தில் பேசினார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அப்போ உடனே இவர் கேட்கிறார் பதில், நீர் யார்? என்னைய இவ்வளவு தூரம் மிரட்டுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. நீர் யார் அப்படின்னோடனே அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு பதில் சொன்ன உடனேயே 6ஆம் வசனம்
வசனத்தில் அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவன் நடுங்கி திகைத்து. ஏன்னா இயேசுன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் இயேசுன்னு ஒருத்தரை சிலுவையில் அடிச்சிருக்காங்க. இயேசுன்னு ஒருத்தர் இந்த ஊர்ல இருந்தார். அவர் சொன்னார், நான் தேவனுடைய குமாரன்னு சொன்னார். பிதா என்னை அனுப்பினார் என்று சொன்னார். சவுலா இருக்கிற நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நான் என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை நான் நம்பவில்லை. அவரே மேசியா என்று நான் நம்பவில்லை. இப்ப பேசுறவர் யாரு? அங்க அழகா சொல்லியிருக்கு பாருங்க, அதற்கு கர்த்தர். அதற்கு கர்த்தர் என்ன அர்த்தம்? பவுலுக்கு, அந்த அதாவது பவுலாகிறதுக்கு முன்பு இருந்த சவுலுக்கு தெரிஞ்சது யாரை தான்? கர்த்தரை தான் தெரியும். கர்த்தரை தான் தெரியும். இப்ப இயேசு என்பது இந்த பூமியிலே மாம்சத்தில் வந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர். ஆனா யூதர்கள் எதிர்பார்த்திருப்பது யாரை? மேசியாவை, கிறிஸ்துவை. ஆகையினாலதான் அவருக்கு பெயர் சொல்லும் போது இயேசு கிறிஸ்து. கூடுமானவரை நம்ம பேசும்போது சொல்லும்போது வெறுமனே இயேசுன்னு சொல்லாம இயேசு கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இயேசு என்றால் மாம்சத்தில் வந்தவருக்கு பெயர் இயேசு. ஆனால் வந்தவர் யார்? வந்தவர் யார்? கிறிஸ்து. தெளிவா சொல்லணும். மாம்சத்தில் பெயர் தான் அவருக்கு இயேசு. ஆனால் அவர் யார்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். கிறிஸ்து. ஆகையினாலதான் இயேசு கிறிஸ்து. இப்ப பவுலுக்கு என்ன விளக்கம் தேவைப்படுது? வந்த கிறிஸ்து அவர். இந்த இயேசுன்னு ஒருத்தர் நீ உனக்கு தெரியும்ல, அவர் பேரை சொல்லி ஜெபம் பண்றாங்க, ஞானஸ்தானம் கொடுக்காங்கன்னு தான் நீ விரட்டி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அடிச்சுக்கிட்டு இருக்க. அவரை பத்தி தான் இப்ப நான் உனக்கு சொல்றேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு என்னையா? பேசுறது கர்த்தர், பேசுறது இவனை பொறுத்தளவுல பிதா. ஆனா சொல்றது என்ன சொல்றாரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் அப்படின்னு சத்தம் மேல இருந்து வருது. ஏன்னா இவனுக்கு தெரியும், கிறிஸ்துன்னு ஒருத்தர், மேசியான்னு ஒருத்தர் பூமியில வந்தா அவர்கிட்ட பரலோகம் திறந்து பரலோகத்திலிருந்து சத்தம் வரும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன். ப்ரூஃப் அங்கிருந்து வரணும். இப்ப பவுலுக்கு டைரக்டா ப்ரூஃப் எங்க இருந்து வருது? அங்கிருந்து வருது. அங்கிருந்து ப்ரூஃப் வந்து இப்ப சொன்ன உடனே தான் நடுங்கி திகைத்து. நடுக்கம் உடனே வருது. கர்த்தர் நம்மோடு சில விஷயத்தை சொல்லும் போது நமக்கு என்ன வரும்? நடுக்கம் வரும். அல்லேலூயா. நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய? இவனுக்கு ரொம்ப விளக்கம்லாம் தேவையில்லை. ஏன்னா இவருக்கு நிறைய தெரியும். இவருக்கு வந்தவர் யாருன்னு மட்டும் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் விளக்கம். அந்த ஒரு பதிலையே அவன் விளங்கி கொண்டான். மாம்சத்தில் வந்த யாரை இப்போ நம்ம அடிக்க போய்கிட்டு இருக்கோமோ, எந்த டீம் அடிக்க போய்கிட்டு இருக்கோமோ அவன் தான் கரெக்டு, நம்ம யாரு தப்பு. அப்போ இதை அவர் விளங்கப்படுத்துவதற்கு இந்த ரெண்டையும் உள்ள வித்தியாசத்தை காமிச்சு கொடுத்துட்டு தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உடனே என்ன செய்யன்னு சொல்லிட்டாரா? பட்டணத்துக்குள்ள போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்ல மாட்டார், அதுக்குன்னு ஆள்லாம் வச்சிருக்காரு. இப்போ என்ன எதுக்கு இங்கே வச்சிருக்காரு? உங்களுக்கு நிறைய சொல்லித்தராது. எல்லாம் ஆண்டவரே நீரே எனக்கு எல்லாம் சொல்லும். அவர் சொல்ல மாட்டார். அப்படி அவர் சொல்லிடுவார், உனக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கேன், நீ அங்கே போய் என்ன பண்ணிக்க, கேட்டுக்க. அல்லேலூயா. உனக்குன்னு ஒரு ஆளை கொடுத்தாச்சு, நீ அவர் தான் உனக்கு எல்லாம் சொல்லி தருவார். அவர் சரியா சொல்லி தரலன்னா சொல்லி நான் பார்த்துக்கிறேன் பார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இந்த பவுல் என்ன செய்யறாரு? உள்ள போய் உட்கார்ந்துருக்காரு, இன்னொருத்தட்ட போய் பேசுறாரு. அனனியான்னு ஒருத்தட்ட, இங்க வாப்பா, நான் ஒருத்தனை அடிச்சு தகுதிப்படுத்தி வச்சிருக்கேன், ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இவர் சொல்றாரு, யாரு? அந்த சவுலா. ஐயோ மோசமான ஆளு, எல்லாம் நம்மள மாதிரி தான் எல்லாம் பேசுவாங்க போல. காதுல பேரை கேட்ட உடனே என்ன சொல்றாரு? அவர் ஊரெல்லாம் அடிச்சுட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. யாரை பற்றி இயேசுவை பேசுகிறீங்க, நீங்கள் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்காங்க. அனனியா யாரை பார்த்து சொல்கிறாரு? இயேசுவை பார்த்து சொல்கிறார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் நீ கேள்விப்பட்ட மேட்டர்லாம் கிடையாது, இப்போ நான் வேற மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன்றார் ஆண்டவர். நம்மளை பற்றி யார் என்ன கேள்விப்பட்டிருந்தாலும் சரி சொல்லுங்க, கிறிஸ்து என்னை தகுதியாக்கி இருக்கிறார். ஆமென். ஆமாம், நீங்கள் முந்தா நாள் செஞ்ச பாவத்தை பார்த்தவன் கூட இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை மன்னித்து உங்களை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளை ஆக்கியிருந்தால் இனி பாவம் செய்யாமல், அங்கதாங்க அந்த தகுதியை வெளிப்படுத்துறது. இனி பாவம் செய்யாமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தகுதியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு இடம் தான் அந்த காரியம். இப்போ அதே போலதான் இங்க இவன் என்ன சொல்றாரு? இவனை இப்பொழுது இவன் மரித்தோரிலிருந்து உயிர் தெழத்தக்கதாக அவனோடு பேசுகிறார். அப்போ அவர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்கு என்று நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இவர் என்ன குவாலிஃபிகேஷன், தகுதி என்னன்னு சொல்லி அனுப்பிட்டார். இந்த தகுதி ஆக்கி இப்படி ஒரு லெவல்ல நான் அவனை உருவாக்கி இருக்கிறேன், அதுக்கு தான் சந்திச்சிருக்கிறேன். நீ போற, நீ போய் உனக்கு நான் இப்போ சொல்ற மாதிரி சொல்லிட்டு வந்துரு. இப்போ அனனியா நேராக போறாரு, பேசினாரு, முடிஞ்சிச்சு. இப்போ உடனே பேதுரு சந்திக்கிறார். இப்போ ஒன்னொன்னுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்தா அப்புறம் ரொம்ப லேட் ஆயிரும். பேதுரு பவுலை சந்திக்கிறார். சந்திக்கும் போது பேதுரு சொல்றார், பவுலை சொல்றாரு, நீ இன்னும் சரியா கத்துக்கலப்பா,
உனக்கு எதுவுமே தெரில, உனக்கு ரொம்ப விவரம் தெரில அப்படின்லாம் சொல்லி பேதுரு என்ன பண்ணிடுறாரு, பவுலை கொஞ்சம் உதாசீனப்படுத்துறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு பேதுரு இப்போ சொல்றாரு, எப்பா நீ தேவனிடத்திலிருந்து நேரடியா எல்லாத்தையும் பெற்றவன், கூட இருக்க நான் கூட அந்த அளவுக்கு என்ன செய்யல, தேவனை அறியல, புரியல, ஆனா நீ பாரு எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கேன்னு இந்த பேதுருவே சாட்சி கொடுக்கிற அளவுக்கு யார் தன் தகுதியை வளர்த்து கொண்டா? பவுல் வளர்த்து கொண்டார். அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? உங்களை உயிர்த்தெழ செய்து எத்தனை வருஷம் ஆச்சு? இத்தனை வருஷத்துல நீங்க என்ன தகுதியை காமிக்கிறீங்க? சில பேரை கேட்டோம்னா நம்ம சொல்றோம், நான் ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சுங்க, 7 வருஷம் ஆச்சுங்க, 10 வருஷம் ஆச்சுங்க, 20 வருஷம் ஆச்சுங்க. ரைட்டு, 20 வருஷம் ஆச்சு. 5 வருஷத்தை வச்சுக்கோ. நம்ம 5 வருஷம் ஆனவங்க எனக்கு வேத வசனத்தின்படி இப்போ நீங்கள் யாராக இருக்கணும் அப்படின்னா, நல்லா பாட்டு பாடுறவங்களா இருக்கணும், வேதத்தை போதிக்கிறவங்களா இருக்கணும், பிறருக்கு வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கிறவங்களா இருக்கணும், பிசாசு பிடிச்சவனுக்கு பிசாசை துரத்துறவங்களா இருக்கணும், வரங்களால் நிரப்பப்பட்டிருக்கணும். 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த 5 இருக்கிறவங்கெல்லாம் ஒரு அல்லேலியா சொல்லுங்கள். இந்த 5 செய்கிறீங்களா? புரியுதா இல்லையாங்க? நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் உங்கள் தகுதியை நீங்கள் இப்போ என்ன செய்யணுங்க? இங்கே தான் நம்ம என்ன செஞ்சோம், ஆண்டவர் உங்களையும் என்னை ரட்சித்தார். ரட்சித்த உடனேயே இப்போ ரட்சிக்கிற வரைக்கும் தான் இலவசம். ரட்சிப்பு மட்டும்தான் அவருடையது. ரட்சிக்கப்படுவதற்கு பண்ணுவதற்கு நம்ம மேலே அன்பு கூர்ந்து நம்மளை தூக்குற வரைக்கும் தான் அவர். தூக்கி ரட்சித்து விட்ட உடனே இப்போ என்ன சொல்கிறாரு, உன் தகுதியை அறிந்து நீ செயல்படு அப்படின்னு நம்மளை விட்டுட்டாரு. இப்போ உங்களை தகுதிப்படுத்துவதற்கு ஒரு சபை, தகுதியை உணர்த்துவதற்கு, உங்கள் தகுதியை பற்றி சொல்லித்தர்றதுக்கு. இப்போ மரித்தோரில் இருந்து நீங்கள் உயிரோடு எழுந்திருப்பதற்கு ஒரு தகுதியை கர்த்தர் கொடுத்துட்டார்னா அந்த தகுதியின்படி நீங்கள் என்ன செய்கிறீங்க? அப்போ அவர் சொல்லுகிறார், மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு நான் இன்னும் தகுதி ஆவதற்காக நான் என்ன பண்ணிட்டேன், நான் என் செயலை பாருங்க, எல்லாத்தையும் நஷ்டம்னு பிலிப்பியர் 3:11, அவருக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். என்னது? என் தகுதியை நிலைநிறுத்துறதுக்கு உலகத்தில் உள்ள எதையும் நான் முக்கியமாக வைக்கல. அப்போ எனக்கு ஹைலைட்டாக நான் எதை தான் வச்சுருக்கேன்? இயேசு எனக்குள் வந்தது தான் பெரிய மேட்ரு. ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இயேசு எனக்குள்ள வந்துட்டார், அதுதான் பெரிய விஷயம். இல்லைங்க, உங்களுக்கு உங்கள் குடும்பம் இப்படி ஒரு பெரிய வகையறாவாம்ல, நீங்கள் அந்த காலத்து ஜமீனாம்ல, ஜமீன்லாம் பெரிய மேட்ரே கிடையாதுங்க. இப்போ ஒரு பெரிய மேட்ரு என்னென்னா, இயேசு எனக்குள் இருக்கிறார். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுதுங்க? இந்த மாதிரி நீங்கள் உங்களை சீன் கொடுத்துருக்கீங்களா பாருங்கள். நம்ம கொடுக்குற சீன் வித்தியாசமாக இருக்குது. அதையும் அப்படி சொல்கிறேன்னு அப்போ தான் புரியுங்கிறக்கா அந்த வார்த்தை சொல்கிறேன். நம்மளால் முடிஞ்ச மட்டும் எவ்வளோ சீன் கொடுக்க முடியுமோ, நம்ம யாருன்னு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்கிறோம், காட்டுறோம். நீங்கள் காட்டிக்கோங்க, அதை பற்றி தப்பு இல்லை. சில சொந்தக்காரங்க சில ஊருக்கெல்லாம் போகும்போது, சில ஃபங்க்ஷன்லாம் போகும்போது நம்ம என்ன செஞ்சு தான் ஆகணும், அது ஓகே. அதுக்கும் மேலே இப்போ நான் சொல்கிறது, இயேசு உங்களுக்குள் இருக்கிறாருன்னு உங்கள் தகுதியை காமிச்சிருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோமா? அவர் தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்க, சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி என்ன செய்கிறேன்? எனக்குன்னு ஒரு லக்கு வந்துருச்சு. என்னை தகுதிப்படுத்தினவர் ஒரு பிளான் சொல்கிறாரு. இப்போ உங்களையும் என்னையும் ரட்சித்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தகுதிப்படுத்தின உடனேயே எதுக்கு தகுதிப்படுத்தினார்னு சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம இன்னைய வரைக்கும் என்ன செய்யலாத யோசிக்கவே இல்லை. எதுக்கு தகுதிப்படுத்தினார்னே தெரில. நீங்களும் நானும் தகுதியானது சும்மா சாதாரண விஷயத்துக்கு அல்ல, அவருடைய பிரதானமான கட்டளையை நிறைவேற்றுவதற்கு. ஹல்லேலூயா. we are qualified to fulfill his great commission. அவருடைய அந்த பிரதான கட்டளையை நாம் நிறைவேற்றுவதற்கு தான் என்னைய ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சும்மா இல்லைங்க, விளையாட்டு விஷயம் இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி சொல்றது விளையாட்டு இல்லை. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் காரியத்திற்காக அவர் தெளிவாக நம்மை அவர் வைத்திருக்கிறார். 15ஆம் வசனம் பாருங்க, ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எது வரையில் தேறினவர்களாய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. நான் என்ன தகுதி, எதுக்கு நீ ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு?
நம்ம தகுதியை புரிஞ்சுக்கணும். உங்களை ஒரு வீட்டில் திருமணம் பண்ணி போறீங்கன்னா அந்த தகுதியை என்ன செஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சபையில் இணைக்கப்பட்டிருக்கீங்கன்னா தகுதியை புரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுக்கப்படும். அவங்கவுங்க தகுதியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். மிஞ்சி பண்ணால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவரவர் அந்த தகுதியை சரியாக, நான் எதற்காக என்ன ஆண்டவர் இங்கே வச்சிருக்கார், என்னை ஏன் இந்த குடும்பத்தில் இணைச்சார், என்னை ஏன் இந்த சபையில் இணைச்சார், அப்போ ஆண்டவர் அங்கே ஒரு தகுதிப்படுத்தலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை நாம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் கவனித்து பாருங்கள். நம்முடைய தகுதி என்ன சொல்றாரு? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர் ஆகும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இப்போ நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோம்? இதில் நம்ம எந்த ஏரியாவில் இருக்கோம்? எழுத்தில் இருக்கோமா, ஆவியில் இருக்கோமா? நாம் எழுத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் யாரு? ஆவிக்குரியவர்கள். அப்போ வேதத்தில் எழுத்துக்குரியவர்களையும் சொல்லியிருக்கிறது, ஆவிக்குரியவர்களையும் சொல்லியிருக்கிறது. பவுல் அழகா இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறார். எழுத்துக்குரியது என்ன, ஆவிக்குரியது என்ன? எழுத்துக்குரியதனுடைய அளவு என்ன, ஆவிக்குரியதனுடைய அளவு என்ன? எழுத்துக்குரியதனுடைய பிரதிபலிப்பு என்ன, ஆவிக்குரியதனுடைய பிரதிபலிப்பு என்ன? ரெண்டையும் சொல்றார். வேகமாக சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபிப்போம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அவரே எங்களை தகுதி உள்ளவர் ஆக்கினார். எங்களை தகுதிப்படுத்தினது யார் தான்? அவர் தான். எதுக்கு? புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர். புது உடன்படிக்கை என்று சொன்னால் அது என்ன? புது உடன்படிக்கை என்று நாம் வாசிக்கும் போது அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்ததான அந்த முறைமைகளுக்கு இயேசுவே தீர்வாய் இருக்கிறார், முடிவாய் இருக்கிறார். ஆகையினாலே அதற்கு ஆண்டவர் ஒரு முடிவாய் இருக்கிறபடினால் ஒரு புது உடன்படிக்கைக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். தொடர்ந்து வாசியுங்கள் 7ஆம் வசனத்திலிருந்து. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதித்திருந்த மரணத்துக்கு எதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்தில் மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அதன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாது இருந்தார்களே. ஒளிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படி மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு மகிமை உள்ளதா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோசேயை விட நம்மலாம் பவர்ஃபுல். மோசேயை விட பவர்ஃபுல். ஏன்? மோசேக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் கொடுக்கப்பட்டது, நமக்குள்ளே கொடுத்தவரே நமக்குள்ள வாசம் பண்றார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன? மோசேக்கு விஷயம் தான் கொடுக்கப்பட்டுச்சு, விஷயம், மேட்டர். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. மோசேட்ட பேசி ஒருத்தர் கொடுத்தாரு பாருங்க, அந்த பேசினவர் கொடுத்தவரே எங்கே தான் இருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதாங்க, அதை தான் சொல்கிறாரு. உடனே மோசே செஞ்ச ஊழியம் வீணா போச்சா? வீணான ஊழியம்னு சொல்லவா? இல்லை, அவர் அப்படி சொல்ல வரல. அவங்க சொல்ல வருகிற விஷயம் என்ன? ஒளிந்து போகிற மகிமையுடைய ஊழியம், அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதா இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிட்டனில் வாங்கின, எழுத்தில் வாங்கினவரே அவ்வளோ வேலையை செய்யும் போது, அவ்வளோ விஷயத்தை செய்யும் போது, அவ்வளோ காரியத்தை செயல்படுத்தும் போது அவரை தகுதியாக்கி ஆண்டவர் பாருங்க எவ்வளோ நல்லவர். எனக்கு ரொம்ப ஒரு விஷயத்தில் ஆச்சரியம். மோசேட்ட ஆண்டவர் எழுதி கொடுத்துட்றாரு, கல்லில் எழுதி நீட்டாக 10 கற்பனைகளை எழுதி கொடுத்துறாரு. இவர் ரெண்டையும் தூக்கிட்டு வராரு. இப்படி நின்னார் பாருங்க. கீழே அவ்வளோ வெறும் கண்ணுக்குட்டியை வச்சு குதிச்சிட்டு கிடக்கானுங்க. அப்படியே இதாகிட்டு இருக்காங்க. இதை பற்றி எந்த மேட்ரியும் கீழே என்ன நடக்குங்கிற பற்றி யார்கிட்ட சொல்லலை? மோசேட்ட சொல்லலை. இப்போ மோசே தன் கண்ணால் பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு என்ன வந்துருச்சு? 40 நாள் உள்ளே இருந்தவருக்கு எப்படி தான் கோவம் வந்துச்சோ தெரில. 40 நாள் ஆண்டவர் கூடயே இருக்காருங்க. ஆனால் என்ன வந்துருச்சு? அவர் ஏற்கனவே யார் தான் அவர்? சத்தமாக சொல்லுங்கள். சில ஜென்ம சுபாவம் யாரை விட்டு என்ன செய்ய மாட்டேங்குது, அது போகவே மாட்டேங்குது. இவர் பார்த்த உடனே இவர் கோபம் வந்த உடனே கோபத்தில் கொண்டு வந்ததை தூக்கி என்ன பண்ணிட்டாரு? உடைச்சிட்டார். உடைச்ச உடனே ஆண்டவர் நம்ம ஸ்டைல்லே பேசுவோம். ஏண்டா, நான் உன்னை அவ்வளோ தூரம் எல்லாம் ஏற்படுத்தி வச்சா நீ இப்படி உடைச்சிட்டிய அப்படின்னு சத்தம் போட்டார் அவனை. அவர் அடுத்தால உடனே என்ன செய்றார்? சரி போய் இப்போ என்ன செய்ய, ஒரு பலகை எடுத்துட்டு வா. என்ன செஞ்சார்? கல்லில் கொடுத்தாரு, உடச்சி விட்டான் பாருங்க. உன் புத்தி என்னால் மாற்ற முடியல, நான் ரூட்டை மாற்றிக்கிறேன், இப்போ நீ போய் என்னத்தை எடுத்துட்டு வா, பலகையை செதுக்கி எடுத்துட்டு வான்னு சொல்லி பலகையில் இப்போ எழுதுறாரு. எழுதிட்டு இப்போ சொல்கிறாரு, உடைக்காமல் கிளப்போம். அப்போ நம்மளை பற்றி அவருக்கு நல்லா என்ன செய்யுது தெரியுது. ஆனாலும் அவர் வேலையில் தான் இருக்கார். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால நம்மளை பற்றியே நம்ம பெருசாக நம்ம விஷயத்தையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. என்னை தகுதிப்படுத்தினவர் யார்? கர்த்தர்.
கர்த்தர். அல்லேலூயா. அவர் தகுதிப்படுத்தி அனுப்புகிறார். அப்போ மோசேட்ட இப்படி சொல்லி அனுப்பின அந்த ஊழியத்தை பவுல் இப்போ கம்பேர் பண்ணுறாரு. மோசேக்கு எழுத்தில் கொடுத்ததுக்கே இவ்வளவு நல்ல ஒரு மகிமை இருக்குன்னா, இப்போ நமக்கு எழுத்தில் தரல, நம்மளை என்ன சொல்கிறாரு, நமக்கு எந்த மேட்டரும் எழுத்தில் தரல, நமக்கு எல்லாம் எப்படி தந்திருக்கிறாரு? எப்படி, யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்து நீங்கள் இப்பொழுது பலன் அடைந்து சாட்சியாக இருப்பீர்கள். உங்களுக்குள் வந்த பரிசுத்த ஆவியானவரே உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். அவர் உங்களை கண்டித்து போதிப்பார். எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொண்டீங்க? எத்தனை பேர் அவரை அனுமதிக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படி நடக்க பார்க்குறீங்க? ஹல்லேலூயா. அதுதான் தகுதி. அப்போ மோசேக்கு இல்லாதது எனக்கு என்ன வந்துருச்சு அப்படின்னா, மோசேக்கு எல்லாம் எழுத்துப்பூர்வமாய் கொடுக்கப்பட்டது. எனக்கு அவரே எனக்குள் வாசம் பண்ணி என்ன டெய்லி நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. எனக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்ன விதத்தில் தகுதிப்படுத்தி இருக்கிறார்? அவர் எழுத்தை பெற தகுதியானார், நான் அவரையே சுமக்க தகுதியாகி இருக்கிறேன். உங்களுக்கு அந்த டேஸ்ட் புரியாதனால ரசனை அவ்வளோதான் இருக்குது. நான் சொல்கிற விஷயத்தினுடைய அந்த எசன்ஸ் டேஸ்ட்டு, அவரே என்னை தகுதியாக்கி எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே அவர் கிரியை செய்கிறார். அது தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியாக. 10ஆம் வசனம் பாருங்க, 9ஆம் வசனம் பாருங்க. ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதா இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் எது? நீதி கொடுக்கும் ஊழியம். இப்ப நம்ம செய்யறது நீதியை கொடுக்கும் ஊழியமா? அன்னைக்கு நியாயப்பிரமாணம் என்னது? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அது என்ன ஊழியம்? ஆக்கினை தீர்ப்பு, உடனே தீர்ப்பு, உடனே தண்டனை. அப்படி ஒரு ஊழியம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது கிறிஸ்துவின் மூலமாக. அதனாலதான் வேதம் இப்படி சொல்லுகிறது, மோசையின் பிரமாணம் கிறிஸ்துவின் பிரமாணம். இப்ப நம்ம எந்த பிரமாணத்தில் இருக்கோம்? கிறிஸ்துவின் பிரமாணத்தில் இருக்கோம். அப்ப கிறிஸ்துவின் பிரமாணம் என்னது? ஆவியானவருடைய நடத்துதல். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் பிரமாணத்தில் நாம் இன்றைக்கு இருக்கிறபடினால தான் அவர் சொல்லுகிறார். 10ஆம் வசனத்திலிருந்து படிங்க. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதானால் நிலைத்திருப்பது. அல்லேலூயா. நீங்களும் நானும் இப்ப என்ன செய்ய வந்திருக்கிறோம்? 17ஆம் வசனம், கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை. இதை சொல்லிக்கிட்டே வரும்போது இப்போ கரெக்டாக என்ன சொல்றார்? கர்த்தரே ஆவியானவர். இப்போ கர்த்தர் எங்கே இருக்காரு? சத்தமாக சொல்லுங்க. நமக்குள்ளே இருக்கிறார். இப்போ நம்ம தகுதி அப்போ எவ்வளோ உயரம், எவ்வளோ பெருசு? நம்முடைய தகுதி எவ்வளோ பெருசு? இப்போ அவரே எனக்குள் வாசம் பண்ணி இருக்கிறார் என்றால் என்னுடைய தகுதி இப்போ எப்படி இருக்கு பாருங்க. அப்போ நான் யார்? இப்போ எனக்குள்ளே என் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. எனக்குள்ளே என் கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அதைத்தான் சொல்லியிருக்கிறது, கர்த்தரே ஆவியானவர். இப்பொழுது நமக்குள் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுவதற்கான காரணம் என்ன? இயேசு தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே என்னை தகுதியாக்கினார். என்ன தகுதியாக்கினார்? இந்த கர்த்தரே ஆவியானவர், அந்த ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ணுவதற்காகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையின் மூலமாக, அவருடைய இரக்கத்தின் மூலமாக என்னை அவர் ரட்சித்த உடனேயே எனக்குள் கர்த்தரே ஆவியானவர் என்று சொன்ன அந்த ஆவியானவர் எனக்குள்ள இப்ப என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டார். அப்போ என்னை தகுதிப்படுத்தினது யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்னை தகுதிப்படுத்தினவர் இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த தகுதி ஆக்கின உடனேயே ஆவியானவர் எனக்குள்ள வந்துட்டார். இப்ப உள்ள வந்தவர் வேலை செய்ய விடுறீங்களா? உள்ள வந்தவர் ஆவியின் கிரியைகள் வருகிறதா? அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆவதா சொன்னேன், ஆவிக்குரியதாய் இருப்பதற்கு தகுதி. முதல் தகுதியான அலங்காரம். 2வது என்ன சொன்னேன்? 2வது மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு. 3ஆவதாக ஆவிக்குரியவர்களாய் இருப்பதற்கு ஒரு தகுதி. நீங்களும் நானும் இப்பொழுது யாருங்க? ஆவிக்குரியவர்கள். காரணம், கர்த்தருடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி நீங்கள் ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் நாம் எல்லாரும் 18ஆம் வசனத்தின் கடைசி வசனம் பாரு. 18ஆம் வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல. இப்ப நமக்கு எப்படி ஒரு தகுதி பாருங்க. உங்களுக்கு எனக்கு என்ன தகுதியாம் பாருங்க. கர்த்தருடைய மகிமையை எப்படி பார்க்க முடியுமா? மோசே பார்க்கணும்னா 40 நாள் மேல போனோம் மலைக்கு. 40 நாள் அவர் அங்க போய் காத்து கிடக்கணும். அவர் 40 நாள் பசியும் பட்டினியுமா கிடக்கணும். இங்க நம்ம பிரியாணி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அர்த்தம் என்ன? அந்த அளவுக்கு அவர் என்னையும் உங்களையும் தகுதிப்படுத்தி. சாதாரண விஷயம் இல்லைங்க.
இதை நம்ம எப்படி நான் சொல்கிறத எப்படி எடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரில. எனக்கு உங்கள் ஆவியில் எவ்வளோ பலன்டஞ்சு நீங்கள் கேட்குறீங்கன்னு தெரில. ஆனால் இந்த தகுதியினுடைய வித்தியாசத்தை கவனித்து பாருங்கள். மோசேக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம், மோசேட்ட கொடுத்த அந்த மகிமையை விட இங்கே சொல்கிறாரு, திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து, அதுதான் தகுதி. இப்ப தகுதி என்ன வரணும்? எனக்குள்ளே மகிமையின் மீது மகிமை அடைந்து எனக்குள்ளே ஒரு மறுரூப அனுபவம். ஹல்லேலூயா. இந்த விதத்தில் என்னை தகுதிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறபடினால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள, ஹல்லேலூயா, என்னை தகுதியாக்கி கொள்ள நான் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அதற்கு தகுதியாகிறீங்க? ஹல்லேலூயா. அப்போ என்னுடைய தகுதி யாரால் உண்டாகிறது? தேவனால் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எங்களுடைய தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. எப்படி உண்டாயிருக்கிறது? அவரே எனக்குள் வாசம் பண்ணுகிறதின் மூலமாக உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள்லாம் யாரை சுமக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்க. அவரே உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது? உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ நான் எங்கே தகுதியாக இருக்கிறேன்? அப்போ இந்த உலகத்தில் உள்ளவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற வழிபாடு செய்கிறவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நமக்குள்ளே ஜீவனுள்ள தேவன் வாசம் பண்ணுகிறார். அவரை பெற்றிருக்கிற இந்த ஜனம் எப்படிப்பட்டதான்? பாக்கியம் உள்ளது. இதை நான் உணரதான், இதை நான் புரிய அந்த தகுதியை நான் உணர்ந்து அதற்கு ஏற்றபடி இன்னைக்கோ நாளைக்கோ சிஎம் வராரு, ஏரியாவே மாறிக்கிட்டு இருக்கு. கருப்பாக இருக்கிற கலர் கம்மியாக இருக்கிற செவரெல்லாம் என்ன ஆகிட்டு இருக்கு? கலர் ஆகிட்டு இருக்கு. அவர் அந்த செவரையா பார்க்க போகிறாரு? என்ன கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கீங்க, என்ன கம்பெனி பிராண்டில் அடிச்சிருக்கீங்க, அதையா பார்க்க போகிறாரு? இல்லை, அவருக்கு அதை பார்க்கறதுக்கு டைமே இருக்காது. ஏன்னா கார் அப்படி போயிடும். ரோடு பள்ளமெல்லாம் மூடி ஸ்பீட் பிரேக்கர்லாம் எடுத்து எல்லா ரோடெல்லாம் சூப்பர் ஆகுது. சிஎம் எல்லா ஊருக்கும் வாங்க, எல்லா ரோட்டுக்கும் வாங்கன்னு அவர்கிட்ட சொல்லணும். நான் என்ன சொல்ல வருகிறேன்னா, அவர் இப்படி வேகமாக புஷ்ஷுன்னு போயிடுவார், முடிஞ்சிச்சு வேலை. ஆனால் எதுக்கு இந்த வேலையெல்லாம் நடக்கு அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் தலைவர் வராரு, அதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி என்னன்னா, அவர் பார்வையில் எங்கேயும் அழுக்கு வந்துடக்கூடாது, எங்கேயும் குறைவு வந்துடக்கூடாது, எங்கேயும் மேடு பள்ளம் வந்துடக்கூடாது. அவர் மனசில் திருச்சி அப்படின்னா திருச்சியில் இருக்கிற கட்சிக்காரம்லாம் நல்லா வேலை செய்கிறான்னு அவருக்கு என்ன வரணும்? அவர் மனசில் நல்ல எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்லி நைட்டும் பகலுமா என்ன பண்ணிட்டு நடக்காங்க? வேலை செஞ்சுட்டு. இதை அப்படியே எங்கிட்டு கொண்டு வாங்க. இப்போ என் ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறாரு, அவர் துக்கப்பற்றக்கூடாது, வேதனை பற்றக்கூடாது, அவருக்கு வருத்தம் வந்துடக்கூடாது, அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் எப்படி, அவருக்கு நான் என்ன கிரவுண்ட் ஒர்க்லாம் பண்ணேன்? நீர் இருக்கிறதா இருந்தால் இரவு, இல்லைன்னா போகிறதா இருந்தால் போகிறோம், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு தான் நம்ம நிறையா நேரம் இருக்கிறோம். எனக்கு இப்படி தான் முடியுது, நானும் தான் கட்டுப்படுத்தலான்னு பார்க்கேன், நானும் தான் யோசிக்கிறேன், வாய் அடக்கலான்னு தான் பார்க்குறேன், முடிய மாட்டேங்குது, நான் என்ன செய்கிறது அப்படின்னு தான் அவர்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறமே ஒழிய நம்ம அவரை என்ன செய்ய மாட்டோம். இப்போ அதுக்கு தான் சபைங்க. இப்போ அதுக்கு ஒரு நிர்வாகி போல் எங்க வாங்க, ஆண்டவர் இயேசு உங்களுக்குள் வாசமாக இருக்கிறார், இன்னும் கொஞ்சம் தகுதி ஆகிறதுக்கு இதை கொஞ்சம் சரி பண்ணுங்களேன், இதை கொஞ்சம் கிளியர் பண்ணுங்களேன், இந்த விஷயத்தை மாற்றிக்கவங்களேன் இப்படின்னு நம்மள்கிட்ட ஆவியானவர் பேசி 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 உங்களுக்குள் இருக்கிற ஆவியானவரை கொண்டே நீங்கள் இன்னும் மகிமை அடைவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறது தான் தகுதிப்படுத்துதல். ஹல்லேலூயா. அப்போ சபையின் வேலை கூட என்னதுதான்? உங்களை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறது? போதாது, இன்னும் போதாது. நல்ல ராகமாக பாடுறீங்களே, அப்போ நீங்கள் சேரில் உட்காந்து பாடுற ஆளாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் எங்கே வந்துடணும்? ஆமாம், இங்கே வந்த உடனே ஒன்றையாரையும் அங்கே வர சொன்னா அப்படின்னு கேட்கக்கூடாது. இங்கே வரணும்னா நீ இப்படியெல்லாம் வரக்கூடாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. வர்றவங்களே புரிஞ்சுக்கணும், ஓ நான் எங்கே போகிறேன், நான் இங்கே போய் நிற்க போகிறேன், அப்போ நான் எப்படி இருக்கணும்? இது மாதிரி நம்மளே என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? தகுதிப்படுத்தி உயர்த்தி கொண்டே வந்தால் கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு அந்த ஒரு சிந்தையோடு கூட நான் கர்த்தரால் தகுதி பெற்றிருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தகுதி பெற்றிருக்கிற இடத்துல அங்கே என்ன சத்தம் கேட்கணும்? சபைக்குள்ளே சோத்திர சத்தம் கேட்கணும். ஆமென். சோத்திர சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்க இடத்துல ஜில்லுன்னு கேட்குது. அப்போ அதை கொஞ்சம் என்ன பண்ணணும்? குறைக்கணும், அதை கொஞ்சம் சரி பண்ணணும். நான் என் முகத்தில் ஸ்தோத்திரம் சொல்லி அப்படியே தேவனுடைய மகிமையை காண்பிக்கலாம் நினைக்கேன், அது வேறு கலரில் இருக்குது. எத்தனை பேர்
பேருக்கு புரியுதோ தெரில. அப்போ அதெல்லாம் நான் என்ன பண்ணிக்குவேன், சரி பண்ணிக்குவேன். என் உடை மற்றவருடைய பார்வையில் இச்சையை தூண்டுகிறது போல இருக்கிறதா? ஏன் இங்கே வரும்போது, ஏனென்றால் இங்கே வர்ற எல்லாரும் எதில் தகுதி அடைய பார்க்குறோம்? தேவனுடைய ஆவியிலே தகுதி அடையும் போது மாம்சத்தின் கிரியைகள், காரியங்கள், செயல்கள் இதெல்லாம் இங்கே என்ன செய்ய விடக்கூடாது, பெரிதாக விடாதபடி. இது குறை தடை என்பதை விட பெரிதாகி இதை செய்யாமல் அதை செஞ்சிடக்கூடாது. அப்போ அதுக்கு ஏற்ற விதத்தில் ஆவியிலே பலன் அடையத்தக்க என்னை நான் தகுதிப்படுத்தி கொண்டே. அல்லேலூயா. எத்தனை பேர் தகுதி ஆகிறதுக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்கள் ஏற்கனவே தகுதி ஆகிட்டீங்க. தகுதியில் வளர்றதுக்கு, புது தகுதி இல்லைங்க, தகுதியில் வளர்றதுக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நீர் தகுதி ஆக்கினீர், ஆனால் நான் இப்போ என்னவா மாறல அப்படின்னா மகிமையின் மேல் மகிமை அடைகிற இடத்துக்கு நான் என்ன செய்யலை, வரல. கண்ணாடியில் காண்கிறது போல உங்களுடைய மகிமையை என்னால் என்ன செய்ய முடியல, காண முடியல. உங்களுடைய மகிமையை காண்பீங்க. உங்கள் மகிமையை எனக்கு என்ன செய்யுங்க, காண்பீங்க. கர்த்தருடைய மகிமையை அடிக்கடி நீங்கள் பார்த்தா தாங்க நம்மளை நம்ம சரி பண்ணிக்க முடியும். அவ்வளோ பெரிய ஏசாயா தீர்க்கதரிசி திடீர்னு ஒரு நாள் என்னத்தை பார்த்துட்டாரு, மகிமையை பார்த்த உடனே சொல்கிறாரு, என் உதடு அசுத்த உதடு, என்னைய சுற்றி இருக்கிற ஆளெல்லாம் அசுத்த உதடு, என்னைய சரிப்படுத்துங்க. தீர்க்கதரிசி ஏன் அப்படி செய்ய வேண்டும்? காரணம், என்னை நான் மகிமைப்படுத்தும் பொழுது. ஹல்லேலூயா. தானியேல் அவ்வளவாய் ஜெபிக்கிறவர், 3 வேளை ஜெபிக்கிறவர், ஆனாலும் அவரை தொட்டு தேவதூதன் தொட்டு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவனை உணர்த்தும்படி வந்தார் என்று சொல்லி. ஏன் அந்த உணர்த்துதல் தேவை? நாம் எல்லாரும் மாம்சத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் மனிதனாக இருக்கிறோம். அப்போ அந்த மகிமையை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதியை தந்துட்டாரு, ஆனால் நான் பார்க்க மாட்டேன். இன்றைக்கு எல்லாரும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மகிமையை தந்திருக்கீங்க, கண்ணாடியில் பார்க்குற மாதிரி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய மகிமையை எனக்கு நீங்கள் தந்திருக்கீங்கன்னா அந்த மகிமையை காண்பீங்க ஆண்டவரே. அந்த மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. அந்த மகிமையை பார்த்து என்னை நான் இன்னும் தகுதியாக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து. ஹல்லேலூயா. இப்போ நம்மளை தகுதிப்படுத்தினது எதுக்கு அப்படின்னா, நம்மளை ரேங்க் பிரிக்கிறதுக்கு இல்லை, தகுதிப்படுத்தினதே மகிமையை காண்பிக்க. ஹல்லேலூயா. தகுதி ஆக்குனதே மகிமையை காண்பிக்க. இயேசுவோடு 12 சீஷர்கள் 3 பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் தகுதியாக இருப்பவர்களைப் போல காண்பித்து அங்கே மகிமையை தான் காண்பித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்கும் தேவன் மகிமையை காண்பிக்க விரும்புகிறார். அந்த மகிமையை அடைந்து கொள்வோம், மகிமையை பெறுவோம். தகுதி அடைந்திருக்கிறபடினாலே தகுதி இல்லை என்று சிந்திக்காதபடி, தகுதி இல்லை என்று சொல்லுகிற சாத்தானின் சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடி, நீங்கள் தகுதியாக இருக்கிறபடினாலே மகிமையை காண ஒப்பு கொடுங்கள். அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். கண்ணாடியிலே காண்பிக்கப்படுவது போல கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார். மகிமையை காணுங்கள். மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவனால் இன்னும் தகுதி அடையுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.